திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தன்னிடம் தவறாக நடக்க முயன்றதாக கூறி ஒரு நபரை பெண் ஒருவர் கம்பால் தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் சதீஷ். வணக்கம் சதீஷ். வணக்கம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வளாகத்தில் பெண் பக்தரிடம் தவறாக நடக்க முயன்றதாக கூறி நபரை பெண்மணி கம்பால் தாக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் தற்போது வைரலாக பரவி வருகின்றன. அறுபடை வீடுகளின் இரண்டாம் படையான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருவார்கள். கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் முன்புள்ள மண்டபங்களில் இரவு நேரங்களில் தங்கி அதிகாலையிலே சாமி தரிசனம் செய்து வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் கோவில் முன்புள்ள நாளுக்கென செல்லும் பாதையில் அமைந்துள்ள மண்டபத்தில் பெண்மணி ஒரு ஆண் நபரை கம்பால் கடுமையாக தாக்கும் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது. அந்த பெண்மணி இரவு நேரத்தில் அங்கு இருந்த தன்னிடம் தவறாக நடக்க முயன்றதாக கூறி அந்த பெண் அந்த நபரை கம்பால் கடுமையாக தாக்குகிறார். அந்த கோவில் அங்கிருந்து கோவிலில் செல்லும் அவரை அந்த பெண்மணி தொடர்ந்து பின்னால் சென்று கம்பால் கடுமையாக தாக்குகின்றனர். அதனைத் தொடர்ந்து கோவில் வாசலில் காவலர்கள் தடுத்து நிறுத்தி என்ன ஏது என்று கேட்கின்றனர். அப்போது தன்னிடம் அவர் தவறாக நடக்குவதை என்றதாக கூறி காவலர் முன்பு அந்த நபரை தாக்கின்றனர். அப்போது அங்கிருந்த பெண் காவலர் ஒருவர் அவரை இறந்தால் அதற்கு நீங்க தான் காரணம் என்று அந்த பெண்மணி எச்சரிக்கிறார். மேலும் அந்த நபரிடம் நான் நேற்றே உன்னை அங்கிருந்து கிளம்ப சொன்னேன் அல்லவா என்று எச்சரிக்கிறார். தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் அந்த நபரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறு காவலரிடம் தெரிவிக்கின்றனர். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.